மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் தற்போது 2026ஆம் ஆண்டில் தனது முதல் பயணமாக வெளிநாட்டு பயணத்தை பிரதமர் மோடி துவங்கியிருக்கிறார். இந்நிலையில் கோலாலம்பூர் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா மலேசியா இடையேயான ஆழ்ந்த கலாச்சார உறவு தொடர்பாக தற்போது 2026ஆம் ஆண்டில் முதல் வெளிநாட்டு பயணமாக பிரதமர் மோடி மலேசியா சென்றடைந்திருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வெளிநாடு பயணம் தொடர்பான முழு விவரங்கள். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சில மணி நேரங்களுக்கு முன்பாக மலேசியாவினுடைய தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார். மலேசியா இந்தியா இடையிலே ஏற்கனவே வலுவான உறவுகள் இருந்த போதிலும் கூட பல்வேறு முக்கியமான வர்த்தக கொள்கைகள் முடிவு செய்வதற்காகவும் மலேசியா இந்தியா இடையே நடைபெறக்கூடிய போரம் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமருடைய இந்த பயணம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. 2014ஆம் ஆண்டு நாட்டினுடைய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதற்கு பிறகாக அவர் மலேசியா செல்லக்கூடிய 3வது பயணம். மலேசியாவிற்கு செல்லும் போதெல்லாம் அங்கு இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நிலையில் இந்தியர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவது வழக்கம். இதற்காக இன்று மலேசியா வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டினுடைய பிரதமர் நேரில் சென்று விமான நிலையத்தில் வரவேற்றார். அத்தோடு 2 பேருமே ஒரே காரில் அமர்ந்து மலேசியாவில் நடைபெற்று வரக்கூடிய சலாமத் டத்தாங் மோடிஜி என்ற ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு இருவரும் ஒன்றாக வந்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக மலேசிய வாழ் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். அதில் மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், குறிப்பாக அதிகம் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி, நமது நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் கூட ஒரு தமிழர் தான் என்று சிறப்புமிக்க வகையில பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்கள் என்பது மலேசியா இந்தியா இடையே நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சுகாதாரம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் கீழ் மலேசிய பிரதமர் மற்றும் இந்திய பிரதமரிடையே இருதரப்பு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. பிரதமருடைய வருகைக்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நடன நிகழ்ச்சி என்பது பிரதமருடைய கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மைதானத்திற்குள், மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய மைதானத்திற்குள் வருவதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே மேடையில ஒன்றிணைந்து 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நடனமாடினார்கள். இது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய வகையில இந்த சாதனை என்பது நிகழ்த்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் போதும் கூட இன்று நடைபெற்ற நடன நிகழ்ச்சி என்பது இன்னும் அடுத்து வரக்கூடிய 100 ஆண்டுகளுக்கு மலேசியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் நினைவில் இருக்கக்கூடிய வகையில அமைந்தது என்றும், தன்னை விமான நிலையத்தில் மட்டுமல்லாமல் நேரடியாக இந்த நிகழ்ச்சி வரை தன்னை அழைத்து வந்திருக்கக்கூடிய பிரதமர் தான் ஏற்கனவே 2 பேரும் நண்பர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். இவை மட்டுமல்லாமல் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்தியா மலேசியா இடையே இன்னும் உறவு மேம்படுவதோடு இரு நாடுகளுடைய பொருளாதாரம் வலுவடையும் என்றெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டி பேசியிருக்கார். இந்திய வம்சாவளியினருடைய நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான உரையாடல் நிகழ்ச்சி என்பது முடிவடைந்திருக்கிறது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல இருதரப்பு சந்திப்புகளை மலேசிய பிரதமர் மற்றும் இந்திய பிரதமர் இடையே நடத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்த சந்திப்புகளின் போதுதான் நாம் முன்பு குறிப்பிட்ட வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் என்பது இந்தியா மலேசியா இடையே கையொப்பம் என்பதும் ஆகிறது. தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். Will be remembered by our people for years to come. I congratulate you. I congratulate all the performers, friends. Prime Minister Anwar Ibrahim and I have been friends even before he became Prime Minister. I commend his focus on reforms, his great intellect and
able chairmanship of the ASEAN in 2025. Last year, I could not visit Malaysia for the ASEAN summit, but I promised my friend that I will come to Malaysia soon. And as promised, I am here. This is my first foreign visit in 2026.